தண்ணி எடுத்துகிட்டு வராரு. தண்ணியே வரலைங்க ஒரு வாரமாக. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப தூரம் போய் ஒரு கோயிலில் மோட்ரு தண்ணி அம்மாடி வாங்க போதும் வைங்க. மோட்ரு தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. என்ன பண்ணுறது, கஷ்டமாக இருக்குது தண்ணி இல்லாமல். இத்தனை வீடு இருக்குது பாருங்கள், அது காலனி மாதிரி. இத்தனை வீட்டுக்கு இதேமாரி 9 வீடு, அங்கிட்ட ஒரு 9 வீடு. ரொம்ப கஷ்டப்படுறாரு நோம்பையும் வச்சுக்கிட்டு. தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சும்மா அந்த அது என்ன தண்ணிங்க, போர் தண்ணி. இங்கே இப்போ வர்றது போர் தண்ணி. நம்மளுக்கு வரும் 1 விட்டு ஒரு நாள் காவேரி தண்ணி. காவேரி தண்ணி இப்போ ஒரு 6-7 குடம் வரும். அதை 1 விட்டு ஒரு நாள் தான் வரும். 1 விட்டு ஒரு நாள் வந்து அதை சமாளிச்சுக்கிட்டு பக்கத்தில் குளம் இருக்குது, அதை வச்சு குளிக்க, துணி துவைக்க எல்லாம் அங்கே போயிடுவோம். எனக்கு உடம்பு முடியாதுங்கிறதுனால அவர் தான் எல்லாமே பண்ணுவார். அதுக்காக இன்றைக்கி போய் தண்ணியே ஒரு 5-6 நாளாக தண்ணியே வரல. அதுக்காக போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு கோயிலில் ஏதோ மோட்ரு தண்ணியாக அவர் புழங்கிக்கலாம், குடிக்க முடியாது. அதனால அதை கொண்டு வந்து பாத்ரூமுக்கு ஊற்றுறாரு. சாப்பாடலாமா? அது அவர் கஷ்டப்படுறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. வெயில் இருக்குது, நோன்பு வச்சுருக்காங்க, அதனால் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, அவர் தான் நான் வேலை வாங்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இந்த வாடகைக்கு இருந்துக்கிட்டு இருந்தால் இருங்க, இல்லாட்டி காலி பண்ணுங்கிற மாதிரி சொல்லி விட்றாங்க. கேட்டோம்டா தண்ணி ஏதாவது உப்பு தண்ணியாவது போர் இழுத்து வைங்க அப்படின்னு சொன்னோம்டா. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அதுக்கு தான் உங்கள்கிட்ட கூட, உங்கள் ஊர்லலாம் எப்படி தண்ணி வசதிலாம் நல்லா இருக்குமா என்ன எதுன்னு சொல்லுங்கள். சரிடா மாத்தாங்கங்களா, எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக்காவது பண்ணுங்கள். ஒரு லைக்கு கூட நல்லா போட்டுக்கிட்டே இருந்தீங்க, திடீர்னு லைக்கே நின்று போச்சு. லைக்கே வரமாட்டுதுடா. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்ம இவ்வளோதையும் மெனக்கட்டு எடுத்து வைக்கிறோம் கொள்கிறோம், கடைசியில் பார்த்தா ஒன்றுமே லைக்கே வரமாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அதுக்கு தான் சும்மா தான் போட்டேன். ஒரு லைக்கு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, ஒரு லைக்காவது பண்ணுங்கள். அப்போ பார்க்குறதுக்கு ஒரு நிம்மதியாவது சந்தோஷமாவது இருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை எடுத்து வைக்கிறேன். சும்மா ஒரு செல்லை வச்சுக்கிட்டு அவரை செத்தை எடுக்கிறது, என்னை செத்தை எடுக்கிறது. அவர் வரவே மாட்டார், வந்து எடுங்கன்னா வரவே மாட்டார். நானாகவே கஷ்டப்பட்டு ஏங்க ஒரே ஒரு சீனுங்க, இந்த சீன் மட்டும் சொல்லுங்கங்க அப்படின்னு கெஞ்சி அவரை தான் ஒவ்வொரு வார்த்தை பேசுவார் பாருங்கள். சிரிக்க கூட மாட்டார், சிரிக்காமையே பேசுவார். சிரிப்பான செய்தியாக இருக்கும், அது சிரிக்காமையே எங்கள் வீட்டுக்கார் பேசுவார். அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். ஒரு லைக்காவது பண்ணினா தானே எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும்.